ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குட் பேட் அக்லி திரைப்படம் மாஸ் என்டர்டெய்னராக ரொம்பவே கலக்கிருக்கான்னு சொல்லணும். கண்டிப்பாக அஜித்தோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மாசம் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். அதில் பிறகு நம்ம முதல் பாதியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பாதியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக் நல்லா தான் போயிட்டு இருக்கு. போக போக ரொம்பவே தேட்டரில் எல்லாத்தையும் படுத்து தூங்குற அளவுக்கு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாரி மியூசிக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசியம் செம்மையாக பண்ணியிருக்காரு. என்ன கூட கொஞ்சம் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் விண்டேஜ் அஜித்தா வரும் அந்த சீனில் ரொம்பவே சூப்பராக எடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸ்காண்டியே இந்த திரைப்படத்தை எதிர்த்துருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஃபேன்ஸ் ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க இந்த திரைப்படத்தை அப்படி தான் பாசிட்டிவாக வருது. ஆனால் ரெண்டாவது பாதியில் ரொம்பவே இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இழுக்கத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எமோஷன் காட்சி இந்த திரைப்படத்தில் அதிகமாக இல்லை. ஓவராக பில்டப் தான் ரொம்பவே கொடுத்துருக்காரு. அதேமாரி மாஸ் காட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் போகிற போக்கில் எல்லாத்தையும் சோர்வடைய வச்சிருது. ஆனால் அந்த மாஸ் காட்சி பில்டப்பு ஓவர் பில்டப்பு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. போக போக மக்கள் சோர்வாயிட்டாங்க. அந்த அளவுக்கு கதை அம்சம் போயிருக்கு அப்படி தான் சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் அஜித்துக்காண்டியே போய் பார்க்கலாம். அதேமாதிரி இதில் விண்டேஜ் அஜித் வராரு. அதனாலே இந்த திரைப்படத்தை கண்டி பார்க்கலாம். ஆனால் முந்தைய படத்தோட இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படி தான் பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. கண்டிப்பாக விண்டேஜ் அஜித்தை பார்க்கறக்காண்டியே அஜித் ரசிகர் எல்லாருமே பார்க்க போவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸ் பாய்காண்டியே இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். அவரோட எல்லா சஸ்பென்ஸுமே தகர்த்து எறிஞ்சிட்டார் நம்ம தலை அஜித். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு நம்ம தலை அஜித் குமார். அதேமாரி கிளைமேக்ஸில் நம்ம அஜித்தோட கெட்டப்பை பார்க்கறதுக்காண்டி ரசிகர் எல்லாம் மொழிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸில் பட்டை கிளம்பி இருக்காரு நம்ம அஜித் குமார். விண்டேஜில் கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய்க்கே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. அதேமாரி தலை அஜித் குமார் கெட்டப் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாரி மாஸ் கார்ட்ஸ்லாம் செம்மையாக கலக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ் இரட்டை வேடங்களில் நடிச்சிருக்காரு. அவரோட டைலாக்கு வசனம் எல்லாமே பிச்சு ஏற்றிருக்காரு நம்ம அர்ஜுன் தாஸ்ன்னு சொல்லணும். அவர் இரட்டை வேடத்தில் கலக்கியிருக்காரு. மாசம் என்ட்ரி கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். அதேமாரி இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த திரைப்படம் செம்மையாக என்ஜாய் பண்ணி அஜித் ரசிகர் எல்லாமே பார்க்க போறாங்க. முதல் பாதியில் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தான்னு சொல்லணும். ரெண்டாவது பாதியில் இந்த ஃபிளாஷ்பேக் கொஞ்சம் நீண்டுகிட்டே போயிட்டு அப்படிதான் சொல்லணும். ஃபிளாஷ்பேக் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருக்கு. போக போக ரொம்பவே போர் அடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் எந்த எமோஷனல் சீன்லாம் எதுவுமே இல்லை. பக்கா மாஸ் என்டர்டெய்னர் சொன்னாங்க. அதேமாரி தலை அஜித் ரொம்பவே பில்டப் கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் குமார் தெரிவிக்க விட்டுருக்காரு. பாடல் எல்லாமே பட்டை கிளப்பின்னு தான் சொல்லணும். தேட்டரில் பாடலுக்கு எல்லாமே குத்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு பாடலை ஜிவி பிரகாஷ் தெரிவிக்க விட்டுருக்காங்க சொல்லணும். ஓஜி சம்பவமாகவும் இருக்கட்டும் எல்லா பாடலுமே பெரிய அளவுக்கு ஹிட் அடிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் பாடல் ரொம்ப மெயினாக பார்க்க போக வேண்டும். அதேமாரி அர்ஜுன் தாஸ் இரட்டை வேடத்தில் செம்மையாக கலக்கியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். குட் பேட் அக்லி சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கு. நம்ம அஜித் ரசிகர் எந்த திரைப்படத்தாலும் இல்லாத கெட்டப்பை போட்டு கலக்கியிருக்காரு தான் சொல்லணும். அதேமாரி பிஜிஎம் கலக்கியிருக்கு. இந்த திரைப்படத்தில் கதை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி எமோஷனல் சீனு எதுவுமே இல்லை. அதனால் இந்த திரைப்படம் நம்ம அஜித் ஃபேன்ஸ்காண்டி நம்ம தலை அஜித் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸ்காண்டி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வேட்டையாடும் அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக விடாமுயற்சியோட இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக பட்டை கிளம்பி இருக்குது. பிஜிஎம் மியூசிக்கு பாடல் எல்லாமே தெரிவிக்க விட்டுருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இதேமாரி மூவி ரிவ்யூ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.